கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு நார்மல் ஷீட்டு நியூஸ் பேப்பர் ஷீட் எடுத்துருக்கேன் கைஸ். அதனால் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணணும். அதுக்கு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் முக்கோண மாதிரி வச்சுக்கிட்டு அது மடக்கிக்கிறேன் கைஸ். இன்னொன்று கைஸ், காலண்டர் பேப்பரில் செய்கிறேன்னு சொல்லி நான் கமெண்டில் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனால் காலண்டர் பேப்பர் மிச்சம் அந்த கார்டு போன வருஷம் காலண்டர் பேப்பர் எங்கள் அப்பா எரிச்சிட்டாங்க கைஸ், எனக்குள்ள வேறு. அதனால் நியூஸ் பேப்பர்லேயே செஞ்சிட்ருக்கேன். அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துணும் கைஸ். ஓகே கைஸ், கட் பண்ணியாச்சு. இந்த பேப்பர் வச்சுப்போம். இது வால் செய்யறதுக்கு இந்த யூஸ் ஆகும். அப்புறம் நல்லா ஸ்கொயர் ஷேப்பும் ஒழுங்காக எடுத்துக்காங்க கைஸ். அப்புறம் ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பின்னாடி பக்கத்தை வச்சு பாருங்க கைஸ். விளக்கமாறு குச்சி தான் இது எடுத்துருக்குது. அப்புறம் கரெக்டாக அந்த கார்னர் எட்ஜ் வேணும் மார்க் பண்ணிக்கிறேன் கைஸ். கரெக்டாக அதனால உடச்சிக்கிறேன். ஓகே கைஸ், உடச்சாச்சு. நான் வச்சு பாருங்கள், வச்சு பார்த்தேன். இந்த கரெக்டாக வச்சுருக்கேன். அப்புறம் 2 குச்சி சேர்ந்த மாதிரி ஒரு குச்சி 2 குச்சி எடுத்துக்கங்க கைஸ். 2 குச்சி நல்லா சேர்த்து ஒரே அளவாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவாக வச்சு ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். வைக்கிற மாதிரியே வச்சு பாருங்கள். ஓகே கேஸ், பார்த்துங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், ஸ்கிப் பண்ணிட்டேன். மேலே ஒரு ஒட்டிட்டேன் பாருங்க கேஸ். அந்த மேலே உள்ள உட்காடி வச்ச குச்சி ஒட்டிட்டேன். அப்புறம் இதில் கரெக்டாக டேப் போட்டு ஒட்டிக்கேன் கைஸ். இந்த குச்சியோட சென்டர்லேயும் கார்னரில் 2 பக்கத்துலேயும் பிளாக் டேப் போட்டு ஒட்டிட்டேன் கைஸ். ஒயர் டேப்பு உங்கள்கிட்ட நார்மல் டேப்பில் ஒயர் டேப் தான் இருக்குதுன்னு சொன்னாலும் அதை வச்சு பார்த்துக்கலாம். நான் மேலே ஒன்று ஒட்டிட்டேன். இப்போ சென்டரில் ஒன்று ஒட்டணும் கைஸ். சென்டருக்கு நான் இந்த வேறு கம்மு ஃபெவிக்விக் அந்த மாதிரி இல்லாதனால இப்போ நான் இந்த கம்மு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக சென்டரில் ஒட்டி விடுங்க கைஸ். ஓகே கைஸ், எல்லாம் அமுச்சு விட்டுக்குங்க. அப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்து திரும்பி இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒன்று ஒட்டணும் கைஸ். இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒட்டணும். இன்னொன்று கைஸ், குச்சி நேராக இருக்கிறது பார்த்துக்குங்க. ஏன்னா லைட்டாக மிஸ் ஆனால் தான் எதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நேராக பார்த்து ஒட்டி விட்ருங்க. 3 ஒட்டி விடணும் கைஸ். ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, பேக்கு. அப்புறம் அந்த 2 குச்சி சேர்த்த குச்சி வந்து நல்லா உடச்சி வரணும் கைஸ். கரெக்டாக சென்ட்ரு வந்து இந்த பிளாக் டேப் போட்டிருக்கேன் பாருங்க. கரெக்டாக சென்ட்ரு வந்து ஏற்கனவே நேராக போட்டுற குச்சிக்கிட்டே இருக்கணும் கைஸ். அப்புறம் எல்லாம் பார்த்துக்குங்க. முடிச்சோம் கைஸ். அவர் பேப்பரில் கம்மு அந்த பேப்பரில் கம்மு போட்டு அப்படி அந்த இடத்துல ஒட்டி விடணும் கைஸ். ஓகே கைஸ், எடுத்தாச்சு. அப்படியே திரும்பி வச்சுக்கோங்க கைஸ். ஏன் டக்கு மாற்றி ஓட்டக்கூடாது. திரும்பி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த கார்னரில் ஓட்டணும் கைஸ். போய் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ ஒட்டியாச்சு 2 கார்னர்லேயும். இப்போ சென்டரில் ஒன்று ஒட்டணும் கைஸ். அதுக்கும் ஒட்டிடுங்க கைஸ். உங்கள்கிட்ட பேப்பர் நான் டேப் போட்டுக்கிறேன், டேப் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் டேப்லேயும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டேப், செலோ டேப் மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதனால் ஒட்டி விட்ருங்க. இந்த சென்டருக்கும் அந்த கார்னருக்கும் எக்ஸ்ட்ரா பேப்பர் ஒட்டிக்கிறேன் கைஸ், சேஃப்டிக்கு. ஓகே கைஸ், எல்லாம் ஒரு 2 பக்கத்துலையும் பேப்பர் ஒட்டிட்டேன். இன்னும் கடைசி ஒரு பேப்பர் ஒட்டிக்கிறேன். ஓகே கைஸ், ஒட்டியாச்சு. இப்போ வந்து அதெல்லாம் அமுத்தி விட்டுருங்க கைஸ் ஒட்டி. ஓகே கைஸ், நான் மிச்சம் இந்த பேப்பரில் வால் செஞ்சுட்டேன். அது ஒட்டி விடணும். இப்போ நான் அதில் கம்மு ஒட்டிக்கிறேன். அது பின்னாடி பார்த்துங்க கைஸ். இந்தமாதிரி கட் பண்ணி விட்ருக்கேன் டிசைனுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் கம்மு போட்டுட்டேன். இப்போ அதில் ஒட்டணும் கைஸ். இது ஒட்டிடுறேன்.
ஓகே கைஸ், பொட்டியாச்சு. 2 மினிட்ஸ்க்கு இப்படியே காய விட்டுடலாம் கைஸ். ஓகே கைஸ், ரெண்டையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அது கரெக்டாக மேலே விழுந்தானு நான் அந்த இது ஸ்டேர் அந்த ஒரு பாயிண்டில் மட்டும் 2 ஓட்டை போட்டுக்கிறேன் கைஸ். கரெக்டாக 2 சின்ன ஓட்டையாக போடணும். கரெக்டாக சின்ன ஓட்டையாக அந்த விளக்கமாரி குச்சி வச்சு போட்டுருங்க கைஸ். இன்னொன்று கைஸ், பெரிய ஓட்டையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உயரம் கம்மியாகும். நீங்கள் போடுற ஓட்டையோட சைஸை பொறுத்து தான் கைஸ் அது பட்டம் நல்லா மேலே பறக்கிறதா கீழே பறக்கிறதான்னு. அப்புறம் எங்கள் வீட்டில் நார்மல் நூல் இல்லை, அதனால் இந்த நூல் எடுத்துருவேன் கைஸ். இது 2ஆக மடிச்சிக்கிறேன், ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். பார்த்துங்க கைஸ், அதெல்லாம் மெலிசாக 2ஆக மடிச்சிருக்கிறேன். அப்படியே அதை அறுத்துக்கிட்டேன் கைஸ். அப்படியே அது மேலேருந்து அந்த குச்சி உள்ள பக்கமாக பார்த்து அதெல்லாம் எடுத்துக்கிறேன் கைஸ் நிமிஷம். அப்போ கடைசி அந்த 2 பக்கத்தில் நல்லா சுருட்டி விட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், அந்த குச்சி உள்ள பக்கமாக பார்த்து அந்த ஓட்டையில் முதல் ஓட்டைக்குள்ளே விட்டுருக்குங்க. குச்சி உள்ள பக்கமாக இப்போ உள்ளே விடணும். அப்புறம் இன்னொரு பக்கமாக அந்த இன்னொரு ஓட்டை வழியாக வெளில எடுக்கணும் கைஸ். இன்னொரு ஓட்டை வழியாக எடுக்க சின்ன ஓட்டைங்கிறதுனால விளக்கமாரி குச்சி வச்சு எடுத்துக்கிறேன் கைஸ். அதுதான் கைஸ் எடுத்தாச்சு கைஸ். சார் இதை விட்டுருக்கேன் கைஸ், இதை உள்ளே விட்டுட்ருக்கேன் கைஸ். அதான் கைஸ் உள்ளே போட்டாச்சு. அப்புறம் 2த்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நேராக இந்த 2 கார்னருக்கும் நேராக உள்ள அந்த இடத்துல ஓட்டை போடணும் கைஸ். கரெக்டாக அந்த 2 கார்னருக்கு நேராக ஓட்டை போடணும். 2 சின்ன ஓட்டையாக போட்டுறேன் கைஸ். திரும்பி விளக்கமாரி குச்சி வச்சு தான் போட்டுட்ருக்கேன். ஓகே கைஸ், நூல் எடுத்து ஓகே கைஸ், நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதே மாதிரி திரும்பி கட்டி அந்த 2 துணியும் தனித்தனியாக வச்சுட்டு வந்துடுங்க கைஸ். அதையும் அந்த மாதிரி தான் 2 தான் போட்டு மடிச்சு போட்டுருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், காற்று கொஞ்சம் இங்கே ரொம்ப அடிக்குது. இன்னும் கைஸ் அதை எடுத்து சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம். ஒருத்தி முடிச்சு போட்டாச்சு கைஸ். இப்போ தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டம் நேராக இருக்கணும் கைஸ். பட்டம் நேராக இருந்தால் தான் நம்மளை மேலே ஏற்றுறதுக்கும் இல்லை பறக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒழுங்காக இருக்கும் கைஸ். அதனால் கொஞ்சம் சென்டராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்க கைஸ், நல்லா பறக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். நல்லா 20 தாட்டி இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வரல கைஸ், எங்கள் இடத்துல நல்லா காற்றடிக்கிறதுனால இந்த பட்டம் கொஞ்சம் இப்படி மடங்குது. நான் ஆடுது பாருங்க கைஸ், காற்றடிக்கிறதுனால இப்படி ஆடுது. ஸோ அதனால் இப்போ ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நூலை நல்லா எடுத்து எதுக்கும் இன்னொரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி முடிச்சு போட்டுப்போம். அந்த நூலும் உள்ளதும் சேர்த்துருக்கேன் கைஸ். பாருங்க கைஸ், நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு. வாட்டி வச்சு பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், முடிச்சு போட்டாச்சு, இன்னொரு முடிச்சு. இப்போ பாருங்க கைஸ், எல்லாம் கயிறு மொத்தமாக பெருசாக தெரியுது. இப்போ இந்த நூலில் உள்ள சேர்த்தும் அப்படியே வரேன். இப்போ இந்த நூலையும் சேர்த்து அதில் முடிச்சு போட்டு விட்றேன் கைஸ்.
நல்லா சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம் கைஸ். டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க. 2 முடிச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கயிறு இருக்குது. இந்த கயிறு இல்லைனாலும் அந்த துணி பூ தைக்கிறதுக்கு பூ கட்டுறதுக்காக ஒரு நூல் இருக்குங்க கைஸ். அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், பட்டம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மொட்டை மேலே விட்டு காட்டுறேன் கைஸ் ஒரு வாட்டி உங்களுக்காக. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய். என் பட்டம் விட்டு காட்டாச்சு. பாய்.